ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, வேளாங்கண்ணிலேருந்து வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் பொருட்கள்லாம் ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபேன்சி ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் மண்பாண்டம், அப்புறம் ட்ரெஸ் எல்லாமே வாங்கியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போல என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். என்னெல்லாம் உபயோகப்படும், உபயோகப்படாது அப்படின்றதெல்லாம் நீங்களும் பாருங்க. ஏன்னா எல்லா ரேட்டும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அதையும் சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போலாமா? ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எல்லாமே வேளாங்கண்ணி ஷாப்பிங் அப்படின்னு தான் சொல்லணும். என்கிட்ட இல்லாத பொருட்கள் நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இது எதுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஏன்னா நம்ம என்ன சாமி போட்டோ வச்சிருக்கோம், அந்த இடத்துல நம்ம செல்ஃப் எல்லாம் ரெடி பண்ணல. பட் ஆனா இது எனக்கு சாம்பிராணி போடுறதுக்கு தேவைப்படுது. நம்ம இங்கதான் ரெகுலரா வைக்கிறோம்ல, அதனால இங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிராணிக்காக வாங்கியிருந்தது. பிராஸ்லாங்க நான் போகும்போதெல்லாம் ஒன்னொன்னு வாங்கிட்டு வருவேன். ஒரு பொருளும் நம்ம சாமிக்கு இங்க வைக்கிற எல்லா பொருளும் நான் அங்க சர்ச்சில் இருந்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன வாங்கினேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாதா காமாட்சி விளக்கு மாதா போட்ட மாதிரி, நமக்கு இதுல காமாட்சி விளக்குன்னு சொல்லுவோம் நம்ம. ஆனா அதுல மாதா போட்டு அந்த சிலுவை போட்டு இருக்கும் அந்த காமாட்சி விளக்கு. அந்த விளக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்குள்ள வரும்போது அதுதான் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 2 குத்து விளக்கு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த தூபம், கம்ப்யூட்டர் சாம்பிராணி வைக்கிறது, அந்த மாதிரி இது வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி ஒன்னொன்னா அங்கேருந்து பிராஸ்ல இருந்து வாங்கிட்டு சேர்த்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இங்க ஒரு செல்ஃப் மாதிரி அடிச்சுட்டு அங்க ரெடி பண்ணும். அது ஃபைனலா நம்ம ரெடி பண்ணுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்கிட்ட கொலாப்புட்டு இது இல்லை. ஏன்னா மாமா கொலாப்புட்டு பிரியறதுனால சரி ஓகே, நம்ம ஏதாவது டிஃப்ரெண்டா என்னைக்காவது ட்ரை பண்ணி நம்ம ஏதாவது டிஃப்ரெண்டா டிஃபன் சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக சரி இது நம்ம கிட்ட இல்லாதனால இது வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நான் இன்னும் வரைக்கும் முறுக்கே செஞ்சது கிடையாது. அதனால முறுக்கு, இடியாப்பம் அந்த மாதிரி என்ன வேணா இருக்கும்ல, அந்த மாதிரி எல்லாம் செய்யறதுக்கு ஒரு அச்சு தேவைப்படுதுல்ல, அந்த அச்சு தான் இது. அதுக்காக இதுக்குள்ள 6 பிளேட் இருக்கும் அப்படின்னு சொல்லி சங்கீதா சொல்லிச்சு. அதனால இதுக்குள்ள என்னென்ன இருக்கு, ரிப்பன் பக்கோடா எல்லாமே காட்டுச்சு. எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இடியாப்பம், முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு 6 பிளேட் இருந்தது. 6 பிளேட் இருக்க மாதிரி இதுல ஒரு இது இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பானை நாங்க வாங்குவேன். எப்பயுமே வர வழியில பறையூர் தாண்டினவுடனே இந்த மாதிரி பானை கிடைக்குங்க. இந்த பானை தான் ஒரு தடவை போட்டு உடைச்சிட்டு ஒஞ்சிச்சின்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பானைலாம் எனக்கு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சிவிண்ட் இல்லை. இந்த மாதிரி இப்ப பானை இப்படி நான் கீழே வச்சிருந்தா இப்படி 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 ஆடிட்டே இருக்கும். அதனால இது சீக்கிரம் உடஞ்சிரும். அந்த மாதிரி தரையில வைக்க கூடாதும்பாங்க பானைய. அதனால இது சிவிண்டு 2 வாங்கிட்டு வந்தா 1 யூஸ் பண்ணிட்டேன், இன்னைக்கு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடையில எல்லாம் பாத்தீங்கன்னா ரோட்டு கடையில எல்லாம் இதுக்குள்ள போட்டுதான் முட்டை அடிப்பாங்க, கட 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 கடன்னுட்டு. அதுக்கப்புறம் அந்த ஆஃப் பாயில் அந்த மாதிரிலாம் போடுவாங்க. சரி இது ரொம்ப நாளா நான் பார்த்துனே இருந்தேன். அப்புறம் காஃபி டீ எல்லாம் நிறைய பேர் ஆத்துறதெல்லாம் பார்த்துருக்கேன் நிறைய வீட்டுல. சரி இது ஒன்று பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதையும் அங்க வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இது ரொட்டி தவா சொல்லுவாங்க, பப்பட். அப்புறம் இது மேல ஏதாவது நம்ம வச்சு ஹீட் பண்றதுனா கூட ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ இது நமக்கு அடுப்புல வைக்கலனாலும் இப்படி இந்த மாதிரி வச்சு கூட நம்ம அடுப்புல வச்சு நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். அதுக்காக இது ஒரு இதுக்காக வாங்கினேன். பட் எதுக்காக யூஸ் பண்றதுன்னு தெரியல. நான் என்னத்துக்கு நான் யூஸ் பண்ணுவேன்னு தெரியல, என்ன விஷயத்துக்காக, அது என்னங்கிறது பின்னாடி பார்ப்போம். அதுக்கப்புறம் எங்க வீட்டுல தோசை கரண்டி ஒன்னே ஒண்ணுதான் சில்வர்ல இருக்கு. அதுக்கப்புறம் உட்டன்ல இருக்கு. நம்ம ஹெல்ப்பர் அவங்க அவசரத்துக்கு கழுவல அப்படின்னா நம்ம போய் தேய்ச்சிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு, பின்னாடி கை விட்டு குடஞ்சிருக்க வேண்டியதா இருக்கு. அதனால எக்ஸ்ட்ராவா ஒரு நீளமான ஒரு தோசை கரண்டி எங்க வீட்டுக்காக வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எங்க இதுல கார்ல டேஷ்போர்ட்ல மாதாவோட இந்த இது வச்சிருந்துருப்போம். இது என்னாச்சு அப்படின்னா உளுந்துருச்சு. இப்ப வர வர உளுந்துட்டே இருக்கு, அது ஃபேட் ஆயிடுச்சு. அதனால புதுசா ஒண்ணு வாங்கி வைக்கலாம் அப்படிங்கறதுனால இந்த இது கலர் சேஞ்ச் பண்ணி இப்ப வாங்கிட்டு வந்திருக்கோம். இது ஃப்ரெஷ்ஷா இருக்குது பாக்குறதுக்கு. அதனால இதை வாங்கிட்டு வச்சிருக்கோம். இதை கார்ல ஒட்ட வைக்கணும் நம்ம. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிட்டுனா இதுக்கப்புறம் இதெல்லாம் நகர்த்திடுவோம். இது இந்த பக்கம் இதை நகர்த்திடுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த கிளிப் எல்லாம் வாங்கினேன். லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அங்கதான் வாங்கிட்டு வந்தேன். அப்போ எனக்கு முடி நிறைய இருந்தது. இப்ப முடி அங்க இங்க நம்ம நிறைய டிராவல், அதுக்கப்புறம் இங்க தண்ணி மாத்துறது, நம்ம சாஃப்ட்னர் போட்டது, அந்த மாதிரி நிறைய சேஞ்ச் ஆனதுனால என்ன ஆயிடுச்சுன்னா என் முடியில கிளிப் எல்லாம் இப்ப நிக்க மாட்டேங்குது. வலிக்கின்னு போறதுனால இப்ப இருக்கிற சைஸ் முடிக்காக இந்த மாதிரி கேட்ச் கிளிப் நிறைய வாங்கியிருக்கேன், டிசைனா. ஏன்னா எங்க போனாலும் எனக்கு ஒரே ஒரு இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் மட்டும் போடுற மாதிரிதான் இருக்கு. மற்றபடி இந்த மாதிரி கிளிப் எல்லாம் குத்த முடியல. அதனால இந்த மாதிரி கிளிப்பு குத்திட்டேன். அதுக்கப்புறம் சென்டர் கிளிப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு டிசைனா இந்த மாதிரி கிளிப்பு வாங்கி லாஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி இது வேற கலர்ல வேற டிசைன்ல வாங்கிட்டு வந்தேன்.
அப்புறம் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு சும்மா நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம ரெகுலராக ஜடை பண்ணுறோம்ல, அப்போ மாற்றி மாற்றி எதாவது ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இது வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் நான் எங்கேயாவது வெளியில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா என் முன்னாடி முடி பறந்து பறந்து வந்தது. அதனால சரி ஒரு கண்ணுக்கு தெரியாமல் இந்த மாதிரி ஒரு ஹேர் பேண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹேர் பேண்ட் வாங்கியிருக்கேன். நம்ம ஃப்ரீ ஹேர் விட்டால் கூட இது போடும்போது நமக்கு அது வந்து மெலிசாக இருக்கும்போது கொஞ்சம் ஸ்டைலிஷாக கூட தெரியும். சரி அதனால சொல்லிட்டு இது வாங்கினேன். இதெல்லாம் பண்ணியாச்சா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு நாங்கள் நேராக வந்து பாண்டிச்சேரி வந்தோமா. பாண்டிச்சேரி வந்ததுக்கப்புறம் அங்கே வந்துட்டு சரி ஏதாவது ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஷாப்பிங் பண்ணும். ஓகேவா. இப்போ நான் போட்டிருக்கிற குர்த்தி வெயிட்டீஸ், இப்போ நான் போட்டிருக்கிற குர்த்தி கூட நான் மேக்ஸில் எடுத்தேன். மேக்ஸில் வந்து இப்போ ஆஃபர்ஸ்லாம் போயிட்டுருக்கேன். பட் நான் எடுத்தது எதுவுமே ஆஃபர்ஸில் இல்லை, நல்லா இருந்தது அப்படிங்கிறதுக்காக எடுத்தேன். இந்த ஒரு குவாட் செட், இதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்டு, இந்த டாப் வந்திருக்கு. இது 999க்கு எடுத்தேன். எனக்கு வந்து எக்ஸலே ஓகே தான், பட் இது காட்டனாக இருக்கிறதுனால பயந்துட்டு வந்து டபுள் எக்ஸல் நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா தண்ணியில் போட்டு ஷிங்க் ஆனால் கூட நமக்கு தாங்கும் அப்படிங்கிறதுனால அதே மாதிரி நிறைய குர்த்திஸ் எடுத்திருக்கேன். என்னை விட என் ஹஸ்பண்ட் தான் நிறைய ஷாப்பிங் பண்ணாரு, அவருக்கு தான் அமைஞ்சது. அப்புறம் என் பையன், அவர்கள் எல்லாருமே வந்து ஷாப்பிங். ஐயோ பிடிச்சி. இது வந்து என் ஹஸ்பண்டோட ஷர்ட். இந்த ஷர்ட் நல்லா இருந்தது. இது வந்து நம்ம ஷர்ட்டாகவும் போட்டுக்கலாம், நம்ம கோட்டாகவும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி கேப், இதில் ஒரு கேப் கொடுத்து இந்த மாதிரி பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விகுது, ஈஸியாக கழட்டி விட்டுக்கிற மாதிரி. இதுலேயே வந்து பிளாக் சூப்பராக இருந்தது அவர் போட்டப்ப. அதுலேயே வந்துட்டு இந்த ப்ளூ இதுவுமே நல்லா இருந்தது. ஐயோப்பா, இதுலேயுமே வந்து ஒரு ப்ளூ, ரெண்டுமே வந்து சூப்பராக இருந்தது கேப் வச்சு அவர் போட்டதுக்கு. இது வந்து 1500, ஆனால் இது வந்து 1500 அப்பா. இதுவும் 1500. ஓகேவா. இந்த ரெண்டு கலரும் வந்து அங்கே வாங்கியிருந்தாரு. இது ரெண்டுமே நல்லா இருந்தது. இது 2-in-1 பர்பஸாக அவர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கியிருக்காரு. பட் அவருக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் செட் ஆகும். தொப்பை இருக்கிறவங்களுக்கு எல்லாம் செட் ஆகாதும்பாங்க, ஆனால் இவருக்கு தான் எல்லா ட்ரெஸ்ஸும் செட் ஆகுது. நெக்ஸ்ட்டு இது வந்து மௌலி வாங்கினது. அவனுக்கு பிளாக் ஷர்ட் வேணும் இந்த லெனின் காட்டனில் அப்படின்னா, அதனால் பிளாக் ஷர்ட் ஒன்று எடுத்துகிட்டு வந்துச்சு. இதுவுமே வந்து மௌலிக்காக எடுத்துகிட்டு வந்தான். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வீட்டில் போடுறதுக்காக 2-3 குர்த்திஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து காட்டன் குர்த்திஸ் வந்து நான் நிறைய வந்து போடுறேன். அதனால அது நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால இது ஒரு பர்பிள் கலர், இதில் வந்து நம்ம இந்த ஆஃப் ஒயிட் பேண்ட்டெல்லாம் நான் வச்சுருக்கேன். அதை ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்டு இல்லைன்னா லெகின்ஸ் அந்த மாதிரி எதாவது போட்டு போடும்போது இது நல்லாயிருக்கும். அப்புறம் இதுலேயே வந்துட்டு ஒரு பிங்க், இதுவுமே இதெல்லாம் எனக்கு எக்ஸல் தான் பர்ஃபெக்டாக இருந்தது மீன்ஸ் தண்ணியில் போட்டு ஷிங்க் ஆனாலுமே எனக்கு வந்து வேஸ்ட்டாக போகாத மாதிரி தான் இருந்தது. ஆனால் இது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்ததுனால நான் வந்துட்டு டபுள் எக்ஸல் எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் எக்ஸல் தான் எடுத்துக்கிட்டேன். இதுவுமே ஒரு பிங்க், ஒரு இதை மெட்டீரியல் பார்த்தாலே தெரியுது, நல்ல ஒரு லெனின் காட்டன் அந்த மாதிரி மெட்டீரியல் மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி இப்போ போட்டால் தான் கொஞ்சம் உடம்புக்கு வந்து ஒத்துக்குது. இந்த ஒரு ஆலிவ் க்ரீன், அது ஆலிவ் க்ரீனில் வந்துட்டு இதுவுமே வந்து எக்ஸல் போட்டு பார்த்தேன், ஆனால் செட் ஆகலை. சரி எதுக்கும் டபுள் எக்ஸல் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டபுள் எக்ஸல் அடுத்தது மாற்றிட்டு வந்துட்டேன். ஆனால் இது போட்டே பார்க்கல, பட் இதெல்லாம் வந்து நான் போட்டு பார்த்தேன். ஓகே, இது ஒரு ஆலிவ் க்ரீன். இதுலேயும் வந்து நம்ம ஆஃப் ஒயிட்டு, இந்த கோல்டன் கலரு, எல்லோ, இந்த மாதிரி எல்லோ எது வேணாலும் நம்ம போட்டு இதை மேட்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா எங்கிட்ட நிறைய பேண்ட் இருக்கிறதுனால, லெகின்னு பேண்ட்டு அந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால சரி டாப்ஸ் மட்டும் போதும். இப்போ எடுக்கிறதுலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளைன் பேண்ட் கொடுத்துட்றாங்களா, இது நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இதுவே வந்து நீங்கள் நான் ஷால் போட்டு தான் போடுவேன் அப்படின்னா ஒரு பிளாக் பிளைன் ஷால் போட்டு கூட இதை மேட்ச் பண்ணி அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ எனக்கு ட்ரெண்ட்ஸை விட மேக்ஸை கம்பேர் பண்ணும்போது மேக்ஸ் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. நீங்களும் வேணா போய் பாருங்கள். ஆஃபர்ஸும் இருந்த மாதிரி ஒரு சிலதெல்லாம் ஆஃபர்ஸ் இருந்தது, ஒரு சிலதெல்லாம் ஆஃபர்ஸ் இல்லாமல் இருந்தது. பட் கலெக்ஷன் நல்லா இருந்தது. ட்ரெண்ட்ஸ் வந்து நான் இன்னும் போய் பார்க்கல. 80% ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க. வெளியில் நான் போகும்போதெல்லாம் கிராஸ் பண்ணும்போதுல இப்படி எட்டி பார்ப்பேன், ஏதாவது ஆஃபர் போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரெண்ட்ஸு, மேக்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஜூடியோ, அதுக்கப்புறம் வந்து ஸ்டைல் யூனியனு, அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு கடை வருமே அன்லிமிட்டட்னு நினைக்கிறேன், ஈஸி பை, இதெல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் போய் அப்படியே பார்த்துட்டே போவேன். பட் நான் இப்போ 2 days வந்து நான் போய் பார்த்தது வந்து மேக்ஸ் மட்டும் தான் போய் பார்த்தேன். இன்னும் நான் ட்ரெண்ட்ஸ் பார்க்கல,
ஸ்டைல் யூனியன்லையும் கலெக்ஷன் லாஸ்ட் டைமே உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருந்தால ஸ்டைல் யூனியன்லையும் கலெக்ஷன் இருந்தது, ஆனால் ஆஃபர் இல்லை. எப்பயுமே ஸ்டைல் யூனியன்ல ஆஃபர் வராதுன்னு நினைக்கிறேன். இப்போ ட்ரெண்ட்ஸ்ல 80% ஆஃபர் இருக்கு. இது ஏதாவது அந்த டைம்ல ஏதாவது அந்த பக்கம் போற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கடையில ஒரு கிளான்ஸ் உள்ள போய் பார்க்கணும் என்ன ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வாங்கின பொருட்கள்லாம் வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு சிலதெல்லாம் சிமிலியரா இருக்கிறது எல்லாமே வியூ ப்ராடக்ட்ல டேக் பண்ணியிருக்கேன். இந்த குர்த்திஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வியூ ப்ராடக்ட்ல டேக் பண்ணியிருப்பேன். மறக்காம வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே டாக் பிரஸ் பண்ணுங்க. ஓகே, பாய்.